19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் அவங்கவுங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. உண்மையில் அவர் நாத்திகரா ஆத்திகரா? அருள் பெரும் ஜோதியங்கிறாரு. வள்ளலார் சார் இறைவனை பார்த்துட்டாரு. இந்த இறைவனை பார்த்தது எல்லாம் என்னுடைய 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில் சார் இறைவன் யாருக்கும் கண்ணலாம் முடியல. ஆறுமுகம்ங்கிற முருகனும் சிவனும் ஒன்று தான் அப்படின்னு அவருடைய ஒரே அம்சம்தான் சொல்லி பாம்பன் சாமிகள் அந்த காலகட்டத்தில் தான் ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் சத்தியஞான சபையில் இருக்கார். ஒரு பாகத்தை சொல்லி ஏறக்குறைய 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த அருள் எப்படி கிடைத்தது? முருகனுடைய அருள் தானே சார். சிவன் இதுதான் இறைவன். இதை தாண்டி இறைவனை என்னை பார்க்க முடியல. எல்லோரும் வாருங்கள். உருவ வழிபாடெல்லாம் அவருக்கு ஒரு கசப்பில் இருந்தது. இந்த சத்தியஞான சபைக்கும் எல்லா ஏழை ஜாதிகள்லாம் சாப்பிட்றது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. அதாவது முருக வழிபாட்டை நிலைநிறுத்தியவர் அவர் தான். இல்லை இல்லை, உங்களுக்கு புரிதல் இல்லையே. ராமலிங்க சுவாமிகள் புரிதல் இல்லைன்னா இந்து மத கோட்பாடுகள் அழியும். இன்னைக்கு எழுதிங்க, இந்து மதம் அழியும் ஒரு நாளைக்கு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முது முனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர் சந்திப்புவார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையிலே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் அவங்கவுங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. உண்மையில் அவர் நாத்திகரா ஆத்திகரா? சார், அதாவது பெரிய ஞானிகளை, பெரிய தவப்புருஷர்களை, பெரிய முனிவர்களை, இவர்களை எல்லாம் சமஸ்கிருதத்தை ஒட்டினா போல் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் வரலாறில் இருக்காங்க. சமஸ்கிருதத்துக்கோ இல்லை வர்ணாசிரமத்துக்கோ எகென்ஸ்டாக ஒருத்தர் யாரும் போனாங்கன்னா அவர்கள் வரலாறு இங்கே இருக்காது. அது ஜோதியில் போயிடும். இது திருஞான சம்பந்தர் காலத்திலேருந்தே இருக்குது. ஞானசம்பந்தர் தேவாரத்தை பாடின முதல் சுவாமிகள் ஞானசம்பந்தமூர்த்தி. ஞானசம்பந்தரே ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாம் ஒருங்காக இருக்காருன்னு அந்த காலத்தில் ஆரியர்களே இப்போ சூதில் அந்த இடத்துல இன்றைக்கி அது நல்லூர்னு சொல்கிறது, திருநெல்லூர்னு சொல்கிறது. அது இப்போ ஆச்சால்புரம்ங்கிறாங்க சீர்காழி பக்கத்தில். அங்கே போய் திருநெல்லூர் பெருமணத்தில் பெரிய ஜோதியில் மறைஞ்சிட்டேன். ஜோதினா நெருப்பு வச்சு விட்றது தான் சார் ஜோதி. வள்ளலாருடைய வாழ்க்கைக்கு வருவோம். இவர் 19ஆம் நூற்றாண்டில் முதல் இதிலேயே 1823 பிறகுறாரு. 26 தந்தையை இழந்து தான் அண்ணனோட அண்ணியோட தாயோட சென்னை வருகிறார். சென்னை வந்தவுடனே அவருக்கு அந்த கந்தர் கோட்டத்துக்கு போனவுடனே முருகனுடைய அருள் கிடைக்குது. எல்லாமே இப்போ உங்களுக்கு நல்ல அவங்க குடும்பம் உங்களுக்கு எல்லாம் இது பண்ணுறது தான் ஆன்மீக சொற்பொழிவு ஆக்குறவங்க தான். அவங்க அண்ணன் சபாபதி அண்ணன் காலத்தில் தான் வளர்றாரு. அண்ணனுக்கு கொஞ்சம் என்னடா புள்ள படிக்க மாட்டேங்கிறானு ஒரு மன வருத்தம். அண்ணி நல்லா வளர்க்குறாங்க. அவங்க அடிப்படை தமிழ், அடிப்படை ஆன்மீகம்லாம் கற்றுக்கிட்டாரு. அப்புறம் அப்படியே கந்தர்கோட்டத்தில் இருந்துட்டு உங்களுக்கு அப்படியே திருவற்றியூர் இல்லை அது உங்களுக்கு வடலூர் வரத்துக்கு முன்னாடி கருங்குழின்னு இங்கே ஒரு இடம் இருந்தது சார். 1850 கருங்குழி போயிறார். ஆமாம். 1826 சென்னைக்கு வந்துட்டு ஒரு 25 வருஷம் இருந்துட்டு வாலிப வயசில் திருமணம் ஆயிடுச்சு. சொந்த அக்கா மகளே கல்யாணம் பண்ணி துறவரம் சொல்லிட்டு கருங்குழின்னு ஒரு இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கருங்குழி இருக்குது சார். வரலாறுல கருங்குழிங்கிறது தான் அன்னைக்கு செங்கல்பட்டு தலைநகரம், சென்னை தலைநகரம். அது கருங்குழி தான் பின்னால் செங்கல்பட்டுக்கு வருது. செங்கல்பட்டுக்கு பிற்பாடு காஞ்சிபுரம் போகுது. ரெவன்யூ ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக ஒரு 19ஆம் நூற்றாண்டில் கருங்குழி தான் மாவட்ட தலைநகரம். அந்த கருங்குழியில் இவர் தவநிலையில் இருக்கார். அந்த தவநிலையில் இருக்கும்போது தான் அவருக்கு சுவாமியினுடைய பரம்பொருள் ஒன்றா தானே இருக்குது. இதை ஏன் பெருசாக்குறாங்க? பரம்பொருள் ஒன்று தானே, இதுக்கு ஏது சிலை வடிவம், இது எதுக்கு இந்த சாமி அந்த சாமிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வருது. அதை அப்படியே இருந்துக்கிட்டு உங்களுக்கு 1867 அப்படியே வடலூர் போகிறாரு. வடலூர் போய் அங்கே போய் எல்லா ஞானமும் பெறுது. சிலை வழிபாடெல்லாம் அவருக்கு மனசில் ஒட்டலை. தவறு, சிலை வழிபாடெல்லாம் இல்லை, ஒரே பரம்பொருள் தான் இருக்கார். அந்த பரம்பொருளை நம்ம பாவமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அங்கே தான் சத்தியஞான சபை ஆரம்பிக்கிறார். 1867 ஆரம்பித்து அதிலிருந்து சார் அவர் பெரிய ஒரு வாழ்க்கையை தன்னுடைய நெறிகளெல்லாம் உடல் ஊன் எல்லாம் அடக்கி இறைவனை பாடுறதுலேயே இருந்து திருவருட்பா கொடுக்குறாரு. திருவருட்பா கொடுத்த உடனே அதில் இறைவன் ஒரு பொருள், பரம்பொருள், கங்குகரை காணாத கடலேங்கிறார். அவர் அருள் பெரும் ஜோதியங்கிறார். வள்ளலார் சார் இறைவனை பார்த்துட்டார்.
இந்த இறைவனை பார்த்தது எல்லாம் என்னுடைய 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில் வந்து சார் இறைவன் யாருக்கும் கண்ணெல்லாம் முடியல. 19ஆம் நூற்றாண்டில் இறைவன் அழகாக வந்து இவருக்கு வந்திருக்கிறாரு, அங்கே மலையாளம் திருவாங்கூர் சமஸ்தானம் நாராயண குருவுக்கு வந்திருக்கிறாரு, அவர் நம்ம நாகர்கோவிலில் வந்து ஐயாவுக்கு வந்திருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா பல புண்ணியவான்களுக்கு வந்திருக்காங்க. அந்த 1848 50 வாக்கில் பிறந்த இந்த பாம்பன் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாம் சார். இந்த பாம்பன் சாமியில் வந்து சார் நேரடியாக முருகனை பார்க்குறாரு. இவர் பாட்டில் வந்து சாதுவாக நடந்து வராரு. பாம்பன்லேருந்து ராமநாதபுரம் பக்கத்தில் பிரப்பன் மலேசன் ஒரு ஊர் இருக்குது. பிரப்பன் மலேசில் வந்து அவர் தியானம் பண்ணும்போது சாட்சாத்தான் முருகனே வந்துடுறார். முருகா வந்து பாப்பா என் கோயில்களெல்லாம் பாடு, என் கோயிலுக்கெல்லாம் நீ போய் இனிமையாக நீ பாடுனா பாம்பன் சாமி எல்லா முருக கோயிலுக்கும் போகிறாரு. ஆறுமுக சிவனே ஆறுமுக சிவனேன்னு தான் முடிக்கிறார் அவர் பாடலாம். ஆறுமுகம்ங்கிற முருகனும் சிவனும் ஒன்று தான் அப்படின்னு அவருடைய ஒரே அம்சம்தான் சொல்லி பாம்பன் சாமிகள் அந்த காலகட்டத்தில் தான் ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் சத்தியஞான சபையில் இருக்கார். 1860 உச்சத்துக்கு போகிறார் சார். ஜீவகாருண்ய சபையில் சத்தியஞான சபையில் அவர் வந்து எல்லா உயிரும் ஒன்று, எல்லா மக்களும் நாம் ஒன்று அப்படின்னு சார் அவர் செய்த பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 1870 19ஆம் நூற்றாண்டு தைப்பூசத்தினைக்கு சுவாமியை பார்த்து எல்லோரும் வாங்க ஜோதியில் காமிக்கிறேன்னு சாமியை காமிச்சு ஒரு ஜோதி மயத்தில் உள்ளே வச்சு விளக்கு வச்சுருக்காரு. இதை தான் இறைவன், இதை தாண்டி இறைவனை என்னை பார்க்க முடியல, எல்லோரும் வாருங்கள். உருவ வழிபாடெல்லாம் அவருக்கு ஒரு கசப்பில் இருந்தது. இந்த சத்தியஞான சபைக்கும் வந்து எல்லா ஏழை ஜாதிகள்லாம் வந்து சாப்பிட்றது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, எல்லாம் ஒன்றா இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டில் வந்து அது ஒரு பெரிய வைத்தறிச்சல் உண்டு பண்ணிடுச்சு. யாருக்கு? ஆரியர்களுக்கு. ஆரியர்களுக்கு வந்து ஐயோயோ சிலை வழிபாடு வேணாங்கிறான், உருவ வழிபாடு இல்லைங்கிறான், ஒரே தெய்வங்கிறான். அப்போ என்னடா இவன் குரானை காப்பி அடிச்சிட்டானா, எங்கேருந்து வந்தான், ஒரே தெய்வம்லாம் வரானே அப்படின்னு சொல்லி இவர் மேலே ஒரு பொறாமை நோக்கம் நிறைய வருது. அந்த காலகட்டத்தில் வந்து இவரை வந்து ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர் யாழ்ப்பாணத்து அவர் ஒரு சமஸ்கிருத அடிமை. ஆறுமுக நாவலர் தமிழ் கற்றிருந்தாலும் ஒரு சமஸ்கிருத அடிமை சார். அவர் 7-8 மொழி தெரிந்தவர் நிறைய. ஆனால் தமிழுக்கு நிறைய தொண்டாற்றி சார். பெரிய புராணத்தை வெளியில் அங்கே தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். ஆனால் அதே டைமில் சார் அவருக்கு வந்து ஒரு சமஸ்கிருதத்து மேலேயும் ஈக்குவல் பாசம் இருக்கட்டும். ஒரு அங்கே கந்த புராணத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க சார். எங்கே சார்? எங்கே? இலங்கையில் சார். சார் உங்களுக்கு அவர் வந்து ஹிந்து இல்லை, தமிழ் இலங்கையில் நீங்கள் ஒன்றே இருங்க சார். இலங்கையில் அதாவது முருக வழிபாட்டை நிலைநிறுத்தியவர் அவர் தான். இல்லை இல்லை, இந்து வழிபாட்டை நிலைநிறுத்தியவர். அதாவது கிறிஸ்துவர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி இவரும் பள்ளிக்கூடம் திறந்தார், அச்சு கொண்டு வந்தார், மருத்துவமனைகளை இதெல்லாம் பண்ணார். உண்மையிலே அவர் இன்று இலங்கையில் தமிழ் இந்துக்கள் இருப்பது காரணம், சைவ நெறி காரணம் அவர் தான். இதெல்லாம் நீங்க பெரிய டுபாக்கூர் இதெல்லாம் இல்லை, இதுதான் உண்மை சார். இல்லை இல்லை, நீங்க ஏதோ வந்து ஆறுமுக நாவலர் தர்மபுரம் ஆதீனம் வந்து இங்க வந்து அவர் பெரிய புராணத்துக்குலாம் மொழிபெயர்த்து இங்கே தான் பேர் வாங்கினார். இல்லை, ராமலிங்க அடிகாலரோட அவர் தான் ரொம்ப இது கரெக்டா பண்ணியிருக்காரு. நீங்க வந்த ஜாதி வைத்து மதத்தை வைத்து அவர் ஒரு கணக்க பிள்ளை ஜாதியை சேர்ந்தவர், நான் பிள்ளை வெள்ளாளர் ஜாதியை சேர்ந்த அப்படின்ட்டு இந்த நாத்திகவாதிகள் வந்து கனெக்டட் பண்றாங்க சார். அது வந்து மிகப்பெரிய தப்பு சார். எந்த பெரிய தப்பு இல்லை சார். நீங்க தவறான ஒரு வரலாறு இல்ல, நீங்க இல்ல, இதுதான் உண்மை. தவறான வரலாறு இது இலங்கையில் இன்னைக்கு அதுதான் சார் காரணம். நல்லூர் கந்தசாமி கோயிலும் கீரிமலைங்க நகலேஸ்வரம் அங்கே இப்போ சமஸ்கிருதத்தில் கீரிமலையும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உண்டானது. யாழ்ப்பாணங்கிறது 1000 ஆண்டுகளாக கந்தசாமி கோயில் இருக்குது. கந்தருக்கு அதற்கு மூல வந்து கதிர்காமர் இருக்கார். இது கதிர்காமரும் கந்தசாமி நல்லூர் கந்தசாமியும் இணைந்த ஒரு 1000 ஆண்டுகள் இணைப்புடன் கோயில். அதில் வந்து 19ஆம் நூற்றாண்டில் வந்து ஆறுமுக நாவலர் சார், அவர் ஒரு தமிழ் பற்றாளர், ஆங்கிலம் தெரிந்தவர், லத்தீன் மொழியை கற்றுருக்கிறாரு. எல்லாம் இருந்ததுனால தான் வந்து அவருக்கு ஆங்கிலேயர்களுக்கு வந்து பைபிளை மொழிபெயர்க்கணும் போது ஆறுமுக நாவலர் கூட்டிக்கிறாங்க. ஆக வந்து சார் இவர் ஒரு பெரிய ஆறுமுக நாவலர், பெரிய இந்திரஜித்து அப்படி இப்படிலாம் பண்ணது வெறும் ஆறுமுகம் பிள்ளை. அந்த ஆறுமுகம் பிள்ளை வந்து சமஸ்கிருதத்துக்கும் தமிழையும் ஒன்றாவே வச்சுக்கிட்டு அவர் வந்து தருமபுரம் ஆதீனம் போய் தருமபுரம் ஆதீனம் தான் அவருக்கு நாவலருங்கிற பட்டம் கொடுக்குது.
அது ஒரு நாவலர்னு இல்லை. ஆமாம், அந்த நாவலருங்கிற பட்டம் கொடுத்துட்டாருங்கிறது அது கொஞ்சம் ஒரு 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 பெரிய ஆன்மீக சொற்பொழியும் போது ராமலிங்க சுவாமிகள் வந்து நாவலருங்கிறதுக்கு அருமை தெரியாமல் இருக்காங்க உலகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் சார். அதை கொண்டு போய் அதை வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு அவருக்கு ஒரு வேகத்தில் நான் 6 நாவலரும் கடலூர் கோர்ட்டுக்கு போகிறாரு. டிஃபமேஷன் கேஸ், அதாவது என்னுடைய சுய மரியாதை போச்சுன்னு கூடாது பேதம். ஆனால் அவர் சரி சார், திருஞான சம்பந்தர் எப்படி சின்ன வயசுலேயே பாடல் பெற்றாரோ அதே மாதிரி வள்ளலார் ராமலிங்க அடிகளார் 12 வயதிலேயே தானாகவே திருவாசகத்தை பற்றி சொற்பொழிவு ஆற்றிருக்க சென்னையில். ஆமாம், அதாவது அவருடைய அண்ணன் சபாபதி போவாத அந்த இது ஒரு பாகத்தை சொல்லி ஏறக்குறைய 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த அருள் எப்படி கிடைத்தது? முருகனுடைய அருள் தானே சார். சிவபெரும் அவனுக்கு கடைசியாக அவருடைய வதையை வந்து அருள் பெரும் ஜோதி சிவன். சிவன்கிறவருக்கு வந்து ஒளிவு வழிபாடு வேண்டாம். அவர் சிவனும் இல்லைன்றாங்களே இந்த நாத்திகவாதிகள். இவர் நாத்திகன்னு சொல்லாதீங்க சார். ராமலிங்க சுவாமிகள் வந்து என்னைய பொறுத்தவரையும் வர்ணாசிரமத்துக்கு உட்பட்டு வெறி பிடிச்சவன் 6 நாவலர். ஆனால் அதெல்லாம் தாண்டிய அந்த காலகட்டத்தில் உருவ வழிபாடே வேண்டாம், அருள் பெரும் ஜோதி, ஒரே ஜோதி. ஆமாம் சார். இப்போ அதில் வர்ணாசிரமம் அடிபடுது சார். ஆரியருக்கு உண்டான வர்ணாசிரமம் உதவாங்குது. யார் சித்தர்? யார் சித்தர்? வள்ளலார் ஒரு சித்தர் தான் நினைக்கிறேன். சித்தர்னா யாரு சித்தர்? சித்தர் யாரு? சைவ நெறி. யாரு சைவ நெறி? சிவனை பின்பற்ற. அப்புறம் சிவனை பின்பற்ற. அப்போ நீங்கள் சிவம், சித்தம், சித்தர், அருள் பெரும் ஜோதி, இறைவனை ஒன்றுமாய் ஒன்றாக்குதல், இதெல்லாம் சேர்ந்து தானே சார் அந்த கலப்பு தானே, அந்த கலப்பு தானே ராமலிங்க சுவாமிகள். அவர் ஏன் சார் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைய ஊரில் ராமலிங்க சுவாமிகள் தானே உச்ச ஒரு. இப்போ நீங்கள் சனாதனங்கிறீங்களே, என்னுடைய நாராயண குருவனுடைய சனாதனத்தை கொண்டு வாங்க, வள்ளலாருடைய சனாதனத்தை கொண்டு வாங்க. ஏன் அதெல்லாம் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? எஸ் சார், சனாதனம் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இவரும் அந்த வாழ்க்கை முறை தானே சொல்றாரு. இவரும் சனாதன கேட்கிறேன். இங்க வந்து யாருக்கும் பசி எடுப்பனுக்கு வாடிய பயிரெல்லாம் காண்டினன் பசி இருக்கக்கூடாதுன்னு பசிப்பினி அவருடைய பசிப்பினி இன்னைய ஒரு அன்னதானம் போகுது. அந்த பசிப்பினியும் அவரால் கொண்டு வரவில்லை, அவருடைய ஞானத்தால். அப்ப பஞ்சம் அதிகமா இருந்து வேற வழி இல்லாம இந்த ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அதுதான் தர்மசாலை உருவாக்கினார். அதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்கட்டு. பஞ்சம் இருந்தது பழைய காலத்தில். பஞ்சம் பிரிட்டிஷ் அவருடைய காலத்தில் 5 முறை பஞ்சம் ஏற்பட்டு சார், பல பேர் இறந்தாங்க சார். பஞ்சம்னா திடீர் ஜனத்தொகை பெருக்கம். 19ஆம் நூற்றெல்லாம் திடீர் ஜனத்தொகை பெருக்கம். அங்கங்கே வந்து ஏழ்மை நிலையை வந்து போக்குற அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு எவ்வளோ பிரிட்டிஷ்காரெலாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார். எந்த நடவடிக்கை? ஏழைகள் வயிற்றில் அடிச்சாங்க சார், பணக்கார வயிற்றில் இது பண்ணாங்க சார். சார் நீங்கள் அவன் வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன அதனால சார் பந்தமா பரதேசிய செத்தானுங்க நிறைய பேர். தமிழர் வரலாறு அப்படிலாம் இல்ல சார். நீங்க அப்படிதான் சார். நான் வரலாறில் வந்து அந்த பஞ்சத்தை உருவாக்கியவன் பிரிட்டிஷ்காரன் சொல்லவே மாட்டேன். ஆங்கிலேயர்கள் குறை சொல்ல மாட்டேன். இந்த நீதி கட்சிக்காரர்கள், ஈவேராக்காரர்கள், நாத்திகவாதிகள் பிரிட்டிஷார் கையில தூக்கி பிடிக்கிறாங்க சார். இன்னும் அவன் தான் மாற்றத்தை உண்டாக்க மாதிரி பேசுறீங்களா சார்? சார் நீங்க ஒண்ணு வேணாம் சார். நீங்க எனக்கு வீரவசனம்லாம் வேண்டாம். சனாதனம்ங்கிறது வள்ளலாறு சனாதனம். வள்ளலாறு கூட விட்டுருங்க. வள்ளலாரோ ஐயாவையனாரோ உங்களுக்கு நாராயண குருவோ எல்லாம் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து எல்லோரும் ஒன்று, நம்முடைய இறைவன் ஒன்று. ஏன் சார் வர மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன வைத்தறிச்ச? அவர் வைத்தறிச்சனால்தான் நீங்க எல்லாம் அவர் ஜாதி இல்லை, மதம் இல்லை, குலம் இல்லை, எதுவும் இல்லைன்ட்டு சொன்னதுனால பழமைவாதிகள் அவருக்கு எதிராக போயிட்டான்றாங்களா? கண்டிப்பா. அந்த பழமைவாதிகளுக்கு சார் இன்னைய வரலும் பழமைவாதிகள் வந்து புதுசாக சொன்னீங்கன்னா உங்களை கொண்டு விடுவாங்க. இன்னைய ஒரு நடக்குது அது. நீங்கள் எப்படி ஒரு ஆரியர்களோட சூதனோட மாட்டிக்கிட்டு நாங்கள் அலையிறோம் சார். எங்கள் மக்களுக்கு அதான் தெரியல. எல்லாமே எங்கள் வள்ளலாருடைய சனாதனத்தை கொண்டு வாங்க ஐயா. நாளைக்கு பாரு இந்து மதம் எப்படி மறுமறுமறுன்னு அழகாக வளரப்போகுது. ரொம்ப அழகாக வளரும். ஏன் வந்து அந்த இந்து மதத்தை கொண்டு வர நீங்கள் மறுக்கிறீங்க? உங்கள் சனாதனத்தில் ஏன் வர்ணம் பேதம் இருக்குது? பேதத்தை எடுங்க ஐயா, வர்ணத்தை எடுங்க ஐயா. நாளைக்கு இந்து மதம் ஜேன்னு வளரும் ஐயா. ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு புரிதல் இல்லையா? ராமலிங்க சுவாமிகள் புரிதல் இல்லைன்னா இந்து மத கோட்பாடுகள் அழியும். இன்னைக்கு எழுதிங்க, இந்து மதம் அழியும் ஒரு நாளைக்கு. அப்படியா சார்? ஆமாம் சார். எப்படி சார் இது? நீங்கள் எப்படி சார் இந்து மதம் அழியும்னு சொல்கிறீங்க? இது வந்து அதாவது முகல் பல நூற்றாண்டுகள் ஆண்டார்கள் தமிழகத்தை. யாரு? இந்தியாவை. யாரு?
சார், இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்கள் இஸ்லாமியர்கள் 400 ஆண்டுகள் ஆண்டாங்க. ஆமா சார், அதே மாதிரி பிரிட்டிஷ்கார 300 ஆண்டுகள். நாகரிகங்கள் எடுத்துக்க எல்லாமே அழிஞ்சு போச்சு சார். இப்ப இருக்குது உலகத்துல பழமையான நாகரிகம் இந்து நாகரிகம். நீங்க தப்பு சொல்றீங்க சார், தவறா புரிஞ்சுக்கிறீங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் தெய்வம். ஆமா சார். சார், எனக்கு முகலாயர் 400 வருஷம் ஆண்டாங்க. ஆமா, இங்க ஆங்கிலேயர் 300 வருஷம் ஆண்டாங்க. சரி சார், உங்க இந்து மதத்தை எங்கேயாவது தடை பண்ணிருக்கீங்க? சரி சார், சரி சார். இந்த முகலாய இஸ்லாமியர் ஆண்ட நாடுகள் எல்லாமே இஸ்லாமிய மாறி இருக்கு. அதேமே ஐரோப்பியர் ஆண்டவர்கள் எல்லாமே கிறிஸ்துவ மாறி இருக்கு. இங்க மாறி இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆதாரம் சொல்லுங்க சார். இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வளைஞ்சு கொடுக்கும் ஒரு வாழ்க்கை முறை. இல்ல பொய் இல்ல. ஆண்டவர்கள் வந்து இங்க உள்ள ஆச்சாரத்தையும் அனுஷ்டானங்களுக்கும் அவர்கள் டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க தொந்தரவு செய்யல. அப்படி எப்படி மீதி கண்ட்ரில இப்படி சார்? சரி சார், இந்தோனேஷியா எடுத்துங்க சார். அதுக்கு முன்னே அது ஒரு இந்து கண்ட்ரி. அது இப்ப இன்னைக்கு முஸ்லிம் உலகத்துல அதிகமாக முஸ்லிம் வாழும் நாடு இந்தோனேஷியா. 2வது இடத்துல இந்தியா இருக்கு. அப்ப கூட இங்க ஜஸ்யா வரி போட்டான் இஸ்லாமிய முகலாயர்கள். அப்ப கூட இந்துக்காரன் தன்னுடைய மதத்தை விட்டு போலையே. நீங்க அதெல்லாம் சார், அவர்கள் ஆட்சி என்ற காலத்தில் இந்த இந்து மதத்துக்கு மரியாதை கொடுத்தாங்க. கொடுக்கல சார், ஜஸ்யா வரி போட்டான் சார். இல்ல சார், எந்த வரி எல்லாரும் ஆட்சிக்கு வருகிற வரி போடுவாங்க. ஆனால் இஸ்லாமியர் மற்ற மதத்துக்காரர்கள் வரிய போட்டார் இஸ்லாமியர். அதனால்தான் அவ்வளவு கொடுமைகள் அனுபவித்தா. அவுரங்கசீப் காலத்தில் தான் இந்துக்கும் மிகப்பெரிய கோவில்கள் அழிக்கப்பட்டன, அங்க மசூதிகள் கட்டப்பட்டன. ஒரு பொய்யான வர்ணனை. அதாவது ஒரு முஸ்லிம் மேல ஒரு துவேஷம் உண்டு பண்ண இல்லை, அதுதான் உண்மை. வரலாற்று ஆசிரியர் அதுதான் மஜுந்தா அதுதான் சொல்றாரு. நீலகண்ட சாஸ்திரி அதுதான் சொல்றாரு சார். நாங்க மஜுந்தா நீலகண்ட சாஸ்திரி நாங்க ஏத்துக்கிறது இல்லையே. வரலாற்று ஆசிரியர் நீங்க அதுதான் சார். எப்படி நீங்கள் இல்ல அதுதான். அதாவது இந்து மதம் என்றும் அழியாது. யார் நினைத்தாலும் அழிக்க நினைத்தாலும் இதே ஈவாராவை பின்பற்றவர்கள் என்ன குட்டிக்காரன் போட்டாலும் என்ன இது பண்ணாலும் இந்து அழியாது. அது ஒரு வாழ்க்கை முறை. சரி, வாழ்க்கை முறையில எங்க சார் வரணும்? உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கு இந்து என்பது வாழ்க்கை முறை. எந்த நீதிமன்றத்தையும் விட்டுருங்க, இறைவன் சொன்ன வாக்குக்கு வாங்க. மனிதன் மன்ற நீதிமன்றமோ மனிதன் மன்ற அரசாங்கமோ அதில் உள்ள ஆங்கிலேயரோ கிறிஸ்தவர்களோ முஸ்லாம் இதெல்லாம் நினைக்காதீங்க. நாங்கள் கேள்வி கொடுங்க சார். எதுக்கு வர்ணம், எதுக்கு பேதம்? அது இருக்கக்கூடாது சார். நான் ஏற்றுக்கூடாது. வர்ணம் இருக்கக்கூடாது, ஜாதிகள் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. தானே வள்ளலார் சொல்லிட்டாரு. ஐயா, இறைவன் ஒரே பொருள், இறைவன் ஒரே பொருள். அவர்கிட்ட ஜீவகாருண்யம் எல்லாமே ஜீவனுக்குன்னு இறக்கப்படு. எல்லாரும் யாருக்கும் ஒரு பசி பிட்னி வேணாம், அன்பாயிருங்க, எல்லாம் அன்பாயிருங்க இப்படின்னு சொன்னவன் ஒரு நாத்தியன். உங்களுக்கு அப்படிதான் கற்பிக்கிறாங்க. யாரு யாரு ஈவேரா அவர்கள் பின்பற்ற அவர் அப்படிதான் ஒரு நாத்திகவாதி. ராமசாமி சார், ஈவேர் ராமசாமி 64வது நாயன்மார்கள். சும்மா விடாதீங்க நீங்க. 64வது நாயன்மார். என்னை பொறுத்தவரை அவர் 64வது நாயன்மார். எழுதிக்கங்க இன்னைக்கு. 63 ஐயா 64வது நாயன்மார். யார்? ஈவேரா. 13வது ஆழ்வார். 13வது ஆழ்வார் யார்? அவரு பெரிய ஈவேர் ராமசாமி. 64வது நாயன்மார், 13வது ஆழ்வார். ஆமா சார், இது சத்தியம் சார். அவரு கிளம்பி வந்த உடனே சார் இந்து மதம் கொஞ்சம் நெறிப்புறைக்கு வந்துச்சு. என்ன சார் உங்களுக்கு பாட்டில் வர்ணாசிரமம், அடிமை வம்சம், ஒருத்தனை எந்திரிக்க கூடாது, நிலம்பலம் வச்சிருக்க கூடாது, சூத்திரன்னா நிலம்பலம் வச்சுக்கூடாது. என்னுடைய 80% மக்கள் இன்னைக்கு தமிழ் மக்கள் நாங்கள் சூத்திரன் தானே, பஞ்சமன் தானே. எங்களுக்கு நீ நிலமே வச்சுக்கூடாது, உனக்கு எந்த இதுவுமே இல்லை, உன் தொழில் தான் நீ செய்யணும். நீங்கள் பண்ணீங்களா இல்லையா வர்ணாசிரமம்? நீங்கள் வர்ணாசிரமம்னு வர்ணம்னா அந்த கடைசி வர்ணம் சூத்திரன். சூத்திரன் ₹1 நிலம் வச்சுக்கூடாது, உன் தொழிலை தான் நீ செஞ்சு சமுதாயத்துக்கு சேவை பண்ணணும். யார் சமுதாயம்? அவர் பார்ப்பானுக்கும் சத்திரியனுக்கும் வைசியனுக்கும். இந்த 3 பயலுக்கும் 80% மக்கள் அடிமை வேலை செய்யணும். 20 வயசு நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களா? இதுக்கு பேர் வர்ணாசிரமமா? இதுக்கு பேர் இறைவனை பார்க்குறதா? என்ன அட்டுழி ஐயாது? நியாயமா அது? என்னுடைய ராமலிங்க சுவாமிகள் அதை தானே சொன்னார். எல்லாம் ஒன்றாக இருப்போம்டா, இறைவன் கண் முன்னாடி ஒன்றாக இருப்போம். யார் இறைவனும் ஒன்று, நாமும் ஒன்று, நாம் எல்லாம் ஒன்றா இருப்போம். ஜீவகாரணி இறக்கப்படு. பசிக்கெல்லாம் பசி பட்டினின்னு வரக்கூடாது, மக்கள்லாம் இறக்கப்படு. இதை சொன்னவங்க இதா சார்? ராமலிங்க சாமிகளை நீங்கள் ஒத்துக்கலை. அதெல்லாம் சேர்த்து வச்சு தானே ஆப்படித்தார் பெரியார். பெரியார் வந்தார், 64வது நாயன்மார் ஆகிட்டார், 13வது ஆழ்வார் ஆகிட்டார். இன்னைக்கு
அவருடைய கொள்கைகள் தான் இன்றைக்கி பாசுரங்கள். இன்றைக்கி எனக்கு என்னை பொறுத்தவரை வைணவத்தில் பாசுரங்கள் அவருடைய வரிகள், சைவத்தில் வந்து பெரிய புராண கதைகள். இப்போ சிவபுராணத்தில் அவரும் ஒன்று எழுதியிருக்காரு, அவரும் சிவபுராணம் சேர்க்க வேண்டியதான். நீங்கள் பெரியாரை வந்து நீங்கள் அவ்வளவு குறை போட்டுறீங்க, எப்போ பார்த்தாலும் பெரியார் திட்டுறீங்க. சமுதாய மறுமலர்ச்சி வந்து பெரியாரால் தானே சார்? வள்ளலார் செய்யல சமுதாயம். வள்ளலார் செஞ்சார் தான். அவர் அதுக்குள்ளே அவர் வைக்க பொருளை வச்சு கொண்டுட்டீங்களே, வைக்க பொருளை வச்சு கொண்டுட்டீங்களே. ஜோதியில் சிலை வழிபாடு வேணான உடனே ஓய் எல்லாம் கூப்பிட்டீங்க. எல்லாரும் வந்து ஆரியல் கூப்பிட்டு அவரும் வந்து ஒரு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். ஓய் உங்கால் இப்படி சிலை வடிவம் இல்லைங்கிறான், பொய் பித்தலாட்டம் பித்து பிடிச்சி அலையிறான், அவனை வச்சுட்டு இருந்தேன்னா போச்சு பொழப்பு, அவனை ஒழிச்சிடுங்கோ. தைப்பூசம் ஒரு நாள் வராரு, அவர் பாட்டில் வந்து அப்படியே மறையிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ராமலிங்க அடிகளாரை மேல் ஜாதி பழமை ஜாதிவாதிகள் போட்டு எரித்து விட்டார்கள். வைக்கோல் போரில் எரித்து விட்டார்கள். பேர் ஜோதிய. எவனவெல்லாம் வந்து உங்களுக்கு வர்ணாசிரமத்தை விட்டு இந்து மதத்தை ஆதரிச்சானோ அவர்களெல்லாம் வைக்கோல் போரில் கொளுத்தப்பட்டார்கள். அதுக்கு பேர் ஜோதிமயம். நந்தனார் ஜோதிமயம், ஞானசம்பந்தர் ஜோதிமயம். சார் யாரை விட்டாங்க? எல்லாரையும் ஜோதிமயத்தில் விட்டீங்களே. அப்பனா அவர் கொளுத்தப்பட்ட கண்டிப்பாக ராமலிங்கரோடு கொல்லப்பட்டுள்ளார், எரிக்கப்பட்டார். என்னுடைய அறிவியல் வந்து எந்த மனிதனும் திடீர்னு போய் ஒரு ரூமுக்குள்ளே பூஜை ரூமுக்கு போகிறாரு, அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க ஆள் இல்லை உள்ள. எந்த ஒரு அறிவியலும் ஏற்றுக்காது சார். ஒரு மனிதன் உடல் வந்து பூத உடல் இங்கே தான் கிடக்கணும் சார், ஆன்மா தான் மேலே போகும் சார். அவர் அந்த இடத்துல போயிட்டு திருவிக்க அவர்களும் மறைமகள் அடையாளம் அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே ஒரு எலும்பு துண்டும் இல்லை, எதுவுமே எந்த பிண்டமும் இல்லை. பிண்டம் சார் எதுவுமே இல்லை. அப்போ எப்படி சார் அந்த காணாம போச்சு? அந்த பாடி எங்கே காணாம போச்சு சார்? என்னுடைய ஆன்மா தான் மேலே போகும், என் பாடி கீழே கிடக்கும் சார். அவர் அதாவது இன்னொன்று, அவர் இறக்கும் முன்பே 1874 கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சபூதம் என்று சொல்லுகின்ற இந்த உடம்பை கொஞ்சம் உணவை சாப்பிடுவது குறைத்தார், நீராக பருகுவதை குறைத்தார், ஒன்று காற்று மட்டுமே தன் உணவாக கொண்டார் சார். அப்படி இருக்கிற அவர் போட்டோ எடுத்தோ அந்த போட்டோலையும் அவருடைய படம் படவில்லை என்று யார் சொல்லியிருக்கிறாரு? அவருடைய சீடரே சொல்லியிருக்கார் சார். இதே தியாசிபிக்கல் சொட்டியில் அவரே இது உண்மை சத்தியம் என்று சொல்லியிருக்கார். யார் சொன்னா? யாரு? எந்த சீடர் சொன்னாரு? மாநில கல்லூரி பேராசிரியர். யார் அவர்? வேத முதலியார். நீங்க பாருங்க, முதலியார், பிள்ளைவாள், அந்தனர், இவங்கெல்லாம் ஒரு சாதி இல்லை. அவர்தான் அவருடைய முக்கியமான சீடர் சார். யாருடைய முக்கியமான சீடர் சார்? வள்ளலாருடைய முக்கியமான சீடர் சார். சார் வள்ளலாருடைய சீடர்கள் அனைவரும் பல பேர் இருந்தாங்க சார். அவரெல்லாம் ஞானமார்க்க சன்மார்க்க. அவர் பேர் தொழுதூர் வேலாயுத முதலியார் சார். ஆமா சார். அவர் பேராசிரியர் சார். அவர் போய் சொன்னாரா சார்? பொய்லாம் சொல்லி அவங்க நீங்க சொல்ற மாதிரி போட்டு எரித்து விட்டார்கள் மேல் ஜாதிக பழமைவாதிகள் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க சார். வந்து கொஞ்சம் தெரிஞ்சுங்க, 19ஆம் நூற்றாண்டில் வந்த ஞானி தமிழ் ஆசிரியர்களும் தமிழ் அறிஞர்கள்லாம் சமஸ்கிருத கோட்பாட்டுக்குள்ளேயே தான் வாழ்ந்தாங்க. எங்கள் கோட்பாடு இல்லை சார். எங்கள் தமிழ் கோட்பாடு எங்கேயும் நீங்கள் எடுத்துக்கல சார். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இன்னொரு இப்படி சொல்கிற. இன்னொன்று, இந்த ஈவேராவை பின்பற்றுபவர்கள் அவர் தற்கொலை செய்து கொண்டார். யாரு தற்கொலை செய்து கொண்டார்? யாரு? வள்ளலார் தற்கொலை செய்து கொண்டார் சார். எனக்கு ஒன்றும் வேணாம் சார். நீங்கள் சொல்கின்ற 64வது நாயன்மாரையும் 13 சொல்கின்ற ஆழ்வாரை பின்பற்றுகின்றவர்கள் இப்படிதான் சொல்கிறார்கள். அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஏன்னா மேல் ஜாதிக்காரர்கள் பயங்கரமான மன அழுத்தத்துக்கு கொடுத்து அவர் பைத்தியமாக்கி அவரே தற்கொலை செய்து கொண்டார் பதிவு பண்றாங்களா சார்? அப்படியே அதாவது தற்கொலை செய்து கொண்டு அவர் அதாவது அவர் உடனே இருக்கு சார். இது யார் தெரியுமா பதிவு பண்றது? சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையின் முன்னாள் HOD தலைவர் அரசு சொல்லி இருக்கிறார். சரி, அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆராய்ச்சியின்படி அவர் தற்கொலை தான் செய்து கொண்டார் சார் அப்படின்றாங்க சார். சார் எவ்வளவு பேர் சொன்னாலும் எங்க அவருடைய உடம்பு, உடல் எங்க அவர் உடல் யாரும் அதுதான் சார் தெரியல. அது ஏன் சார் தெரியல? அது அப்பனா ஜோதியில கலந்து இருக்கலாம்ல. ஜோதியில் ஒரு சித்தர் தானே சார். எந்த சித்தர் தன் உடம்பை பஞ்சபூதங்கள் ஆனது உண்மைதானே? 14 சித்தர்கள் நீங்க சொல்றது போட்டு கொளுத்தி விட்டாருன்றீங்களா? ஆமா சார். உண்மையாலும் அவரெல்லாம் வந்து வைக்க பொருளை வந்து கொளுத்தினதான்.
பெரிய பெரிய ஜோதிமயமான எல்லாரையுமே வைக்க பொருள் கொடுத்தாங்க சார். ஒருத்தர் கொளுத்தி விட்டார்ன்றாங்க, ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டு கொலையை செய்து விட்டார் என்ற எது சார் நம்புறது? ஒண்ணுமே வேணாம் சார். அவர் உடலை காமிங்க சார். இந்த இடத்துல அவர் உடலை பார்த்தாங்கன்னு யாராவது ஏன் சார் போனவர் இல்ல சரி, அந்த உள்ள போனவர் எல்லாமே அடைத்து விட்டு இருக்கிற சில துளி ஹோல்ஸ்ல இருந்து அதெல்லாம் மறைச்சிடுங்கன்ட்டு சொல்லியிருக்க தன் சீடர்கள் அப்புறமா காணவில்லை சார். உண்மையில காணவில்லை. இது 19ஆம் நூற்றாண்டில் இந்த கலியுகத்தை உண்மையாக நடந்த இதுன்றாங்க சார். இல்ல நீங்க எல்லாரும் வந்து அந்த சமஸ்கிருதம் நம்புறவங்க எல்லாம் நீங்க இப்படிதான் பேசுவீங்க. சமஸ்கிருதம் வந்து திருத்த முடியாது சார். எனக்கு அறிவியல் ரீதியா அப்பட ஈவரா ஃபாலோ பண்றவங்க உண்மையா வாதி, அவங்க தான் பகுத்தறிவாதி. அவரை தற்கொலை அவர் பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்றாங்க சார். அவர் நாத்திகவாதி என்றாங்க. எல்லாரும் தவறா நினைக்கிறீங்க. ஈவேரா வந்தவன தான் சார் இந்து மதம் நல்லா வளர்ந்துருக்கு சார். நீங்க தான் சார் புதுசா இதுன்ட்டு. இந்து மதம் வளர்ந்துருக்கிறது ஈவேராவுக்கு பிற்பாடு தான். சரி சார், இந்த வரலாறு வரும் சார். இதுக்கு வாங்க சார். நீங்க வந்து அவரை நந்தனார் போல போட்டு கொளுத்தி விட்டார்கள், எரித்து விட்டார்கள், உயிரோடு எரித்து விட்டார்கள்ன்றீங்களா சார்? உடலை காமிங்க சார். நீங்க எனக்கு இந்த உடல் போகாது எங்கேயும் சார். அந்த அறைக்கு போனா அந்த உடல் அந்த சாம்பல் இருந்திருக்கு, அந்த சாம்பல் கூட இல்லைன்றாங்களே. திருவிக்காவும் மரமேக அடிகளாரும் திருவிக்கா மரமல் அடிகள் ஆறுமுகன் ஆவரணம் இவங்க பெரிய தேவபுருஷரா? நல்ல தமிழ் ஆசிரியர்கள், தமிழுக்கு தொண்டு செஞ்சுருக்காங்க. அதுக்காக அவங்க வந்து சமஸ்கிருதத்தோடு ஒட்டி போனவங்க தானே சார். அவங்க அந்த காலத்தில் சமஸ்கிருதத்தோடு ஒட்டி போன அவர்களை வந்து நான் எப்படி ஆதரிக்க முடியும்? என் வரலாறு சார். இன்றைக்கி அறிவியலில் நான் போகிறேன். நான் எக்ஸ்ட்ராடினரி அறிவியலில் தான் நான் இப்போ பேசுகிறேன். அறிவியலோடு என்னை இணைக்கும் பொழுது என் சரித்திரம் வந்து அறிவியலுக்கு உட்பட்டால் நான் அந்த சரித்திரத்தை ஏற்றுக்குவேன். அறிவியலுக்கு உட்படாத எந்த சரித்திரமும் பொய்ன்னு தான் எடுத்துக்குவேன். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார்.